யார் யார் பிக் பாஸ் பார்க்குறீங்களோ ஒரே நிமிஷம் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வடச்சட்டியில் சோத்து வச்சு நக்கினாலே எனக்கு காணா வந்துடும் தெரியுமா? எச்சி சோறுக்கே காணா, எச்சி சோறுக்கு காணா போடுவாங்க தெரியுமா? இதில் வந்து டாக்டர் திவாகர் நடிப்பு அரக்கன் அவர் இருக்கிறார்ல, அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, வடை சட்டியில் சோத்தை போட்டு நக்கினாலே எனக்கு காணா வந்துடும். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லிக்கிறாரு, எச்எஸ் ஒரு காணான்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாரு. இது வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக ஹிட் ஆச்சு, அதுக்கோசம் தான் இந்த வீடியோ. நாங்கள் யாரும் வந்து எச்எஸ் ஒருலாம் சாப்பிடல. நாங்கள் ஒரு காரிய வீட்டுக்கும் ஒரு சாவு வீட்டுக்கும் நைட் டைமில் எங்களோட தூக்கத்தை எழுந்து நாங்கள் போகிறோம். அங்கே போயிட்டு நாங்கள் அழுவும் வைப்போம், அவங்கள சந்தோஷமாக பற்றணும். அந்த இடத்தையே நாங்கள் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நாங்கள் வந்து மைக்கு கூட இருக்காது, மைக் இல்லாமல் நாங்கள் பாடணும், வெறிய வாய்ஸை வச்சு தான் பாடணும். புரியுதா? அந்த வெறிய வாய்ஸ்லேயே நீ 4 பேர் கத்தி பாடணும். அவர் வந்து சொல்கிறார் நடிப்பு அரக்கன் இப்படின்னு சொல்லிட்டு கத்தி பேசுகிறாரு. அவரால் அதை வந்து பாடும் போது அதை பண்ண முடியாது, பாடும் போது அந்த கத்திலாம் அவரால் பண்ண முடியாது. அது எங்களால் மட்டும் தான் பண்ண முடியும். அதே போல் வந்து நாங்கள் போகிற ஒரு இடமும் எங்கள் சேஃப்டியாக இருக்குமோ சேஃப்டியாக இருக்காதோ அது எங்களுக்கே தெரியாது. கானானா 3 hours தான். நாங்கள் வந்து சில டைமில் 5 hours பாட்டு வருவோம், 6 hours பாட்டு வருவோம். அதே போல் வந்து பேமெண்ட்டில் இஷ்யூ ஆகும் நிறைய இடத்துல. பேமெண்ட்டு சொன்ன பேமெண்ட் வந்து திடீர்னு கம்மியாகும். அதெல்லாம் ஏற்றுன்னு நாங்கள் அதையும் வாங்கின்னு நாங்கள் வீட்டுக்கு வர வழியில் காவல்துறை வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்ககிட்ட என்னான்னு ரீசன், எதனால் நாங்கள் இப்போ போயிட்டு வரோம், எங்கே போயிட்டு வரோம், இதை நாங்கள் சொல்லணும். நாங்கள் வந்து இவ்வளோ உழைப்பை போட்டு அந்த காசில் தான் வந்து சாப்பாடு சாப்பிட்றோம். யாருக்கிட்டே எச்எஸ் சோறு சாப்பிடல, உங்களோட சோறை ஒன்றும் நாங்கள் சாப்பிடல. புரியுதா? நீங்கள் வந்து இன்டர்வியூவில் உக்காஞ்சின்னு பேமெண்ட்டுக்கோசம் அவனை பற்றி பேசுறது, இவனை பற்றி பேசுறது, ஜாதியை பற்றி பேசுறது, தரத்தை பற்றி பேசுறது, நான் தான் நடிப்பு அரக்கேன், நான் இவரோட நல்லா நடிப்பேன், அவரோட நல்லா நடிப்பேன், சிங்கிள் டேக் ஆக்டரு, இப்படி ஒன்றும் பெருமை பண்ணின்னு ஒன்றும் நாங்கள் சோறு சாப்பிடல. நானும் ஆரம்பத்தில் பார்க்கும்போது இவர் வந்து வெகுலியாக பேசுகிறாரு, எதுவுமே தெரில போல இவருக்கு, அப்போ தான் யோசிச்சுன்னு இருந்தேன். அப்புறம் தான் அவர் நோட் பண்ண தான் எனக்கே தெரிஞ்சுது. அவர் உள்ளே இருக்கிற ஒருத்தர் மேலே ஒரு பாயிண்ட் வச்சுருக்கிறாரு, வஞ்சம் வச்சு. அந்த பாயிண்ட்டை கரெக்டான டைமில் வந்து அவர் பேசுகிறாரு. அந்த பேசுகிற பாயிண்ட்டு ரொம்ப பெயின்ஃபுல்லான பாயிண்ட்டாக பேசுகிறாரு. இப்போ 4 பேர் வந்துடுவீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணு, டேய் இத்தனி பாடகர் இருக்கிறாரு உனக்கு எங்கே குத்துது அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனி பாடகருக்கும் சேர்த்து தான் நான் பேசுகிறேன், புரியுதா? எனக்கு அவரை வந்து எதுக்கு உள்ளே இட்டுன்னு போனாங்கன்னு தெரியல, அவர் உள்ளே எதுக்கு போனார்னு அவருக்கும் தெரியல, புரியுதா? உள்ளே அவர் போனது எல்லாரையும் பற்றி பின்னாடி பேசினு எல்லாரையும் குறை சொல்லின்னு இதுக்கு தான் அவர் போய்க்கிறாரு. அவர் எதுக்கு உள்ளே போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் நான் அவரை பற்றி ஒரு வீடியோவும் போட்டதில்லை, இந்த பிக் பாஸை பற்றி ஒரு வீடியோவும் போட்டதில்லை. இந்த வீடியோ நான் எதுக்காக போடுறேன்னா, அவர் எங்கள் கானாவை பற்றி பேசுகிறாரு, எங்களோட கானாவை பற்றி பேசுகிறாரு. ஸோ அதுக்கோசம் தான் இந்த வீடியோவே நான் போடுறேன். எனக்கு ரொம்ப மைண்ட் டிப்ரெஷன் ஆகிடுச்சு அவர் பேசுனது. நான் பேசுனது எதாவது தப்பு இருந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ஏற்றுக்கிறேன். வார்த்தைகள் ரொம்ப முக்கியம், அவர் பார்த்து விட்டா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. பார்ப்போம்.